அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதி அமெரிக்க நோய் தடுப்பு ஆராய்ச்சியாளர் ஃபிரெடரிக் ரசல், அமெரிக்க இராணுவ மருத்துவரும் இராணுவத்தில் டைபாய்டு தடுப்பூசியை அறிமுகம் செய்தவருமான பிரிகேடியர் ஜெனரல் ஃபிரெடரிக் புல்லர் ரசல் பிறந்த தினம் இன்று. அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலம் அபர்ன் நகரில் 1870 பிறந்தார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் 1893 மருத்துவத்தில் டாக்டர் பட்டமும், 1917 ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் அறிவியலில் டாக்டர் பட்டமும் பயின்றார். இராணுவ மருத்துவ பிரிவில் பணிபுரிந்த இவர் வீரர்களுக்கு டைபாய்டு வராமல் தடுக்க தடுப்பூசி வழங்கும் திட்டம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டார். இதையடுத்து ராயல் மருத்துவக் கல்லூரி பேராசிரியரும் டைபாய்டு நோய் தடுப்பு மருத்துவ மருந்து ஆராய்ச்சியாளருமான சர் அம்ரோத் ரைட்டின் ஆய்வுக்கூட பார்வையாளராக இவரை இங்கிலாந்துக்கு அனுப்பி வைத்தார். இராணுவ மருத்துவ பிரிவு தலைவர். அங்கு பணி முடிந்து திரும்பியவர் ரைட்டின் ஆராய்ச்சி குறித்த அறிக்கையை சமர்ப்பித்தார். இதை முன்மாதிரியாக கொண்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளுமாறு பரிந்துரைத்தார். அதன்படி தடுப்பூசி ஆய்வுக்கூடம் அமைக்கப்பட்டது. வாய்வழி மருந்து மற்றும் தடுப்பூசி மருந்தின் திறனை ஒப்பிட்டு ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். டைபாய்டு கிருமிகளை அளிக்கும் தடுப்பு மருந்தை மேம்படுத்தினார். இராணுவ வீரர்களுக்கு 1910 சிறிது சிறிதாக தடுப்பு மருந்து வழங்கப்பட்டது. இது நல்ல பலனை தந்ததால் 1911 அனைவருக்கும் தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டது. இதனால் உயிரிழப்புகள் நோய் பாதிப்புகள் கணிசமாக குறைந்தன. இதற்கிடையே இராணுவ மருத்துவக் கல்லூரி, ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழக அருங்காட்சியகம் ஆகியவற்றில் காப்பாளராக பயிற்றுவிப்பாளராக பணியாற்றினார். தடுப்பூசியின் வெற்றியால் ராக்பெல்லர் சர்வதேச சுகாதார அமைப்பின் தலைவர் விக்லிஃப் ரோஸ் ஈர்க்கப்பட்டார். அந்த அமைப்பின் பொது சுகாதார ஆய்வுக்கூட பிரிவை மேம்படுத்துவதற்காக 1919 ரஷ்யை அழைத்தார். பல மருத்துவ திட்டங்களை இவரது பங்களிப்புடன் ராக்பெல்லர் அமைப்பு வெற்றிகரமாக செயல்படுத்தியது. நோய் கண்டறியும் பணிக்காக பல ஆய்வுக்கூடங்களை உருவாக்கினார் ரசல். ராக்பெல்லர் அறக்கட்டளையில் இருந்து 1935 ஓய்வு பெற்ற பிறகு மக்களுக்கு பயன்படும் மருத்துவ ஆராய்ச்சி திட்டங்களில் ஈடுபட்டார். விவசாய பயன்பாட்டுக்கான நீர் சுத்திகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு ஆராய்ச்சி அமைப்புகளுக்கு தொழில்நுட்ப ஆலோசகராக பணியாற்றினார். பொதுநல திட்டங்களில் அவரது பங்களிப்பை பாராட்டி அமெரிக்க தேசிய அறிவியல் அகாடமி பப்ளிக் வெல்ஃபேர் புத்தகம் வழங்கியது. அடுத்த 4 ஆண்டுகள் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் நோய் தொற்று மற்றும் தடுப்பு மருந்து துறை பேராசிரியராக பணியாற்றினார். அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலம் அபர்ன் என்ற நகரில் 1870 பிறந்திருக்கிறார். அமெரிக்க நோய் தடுப்பு ஆராய்ச்சியாளர் ஃபிரெடரிக் ரசல் அமெரிக்க இராணுவ மருத்துவராக இருந்திருக்கிறார். டிஃபென்ஸ் டாக்டர். இராணுவத்தில் டைபாய்டு தடுப்பூசியை அறிமுகம் செய்தவருமான பிரிகேடியர் ஜெனரல் ஃபிரெடரிக் புல்லர் ரசல் பிறந்த தினம் ஆகஸ்ட் 17 ஞாயிற்றுக்கிழமை. ஏவியேஷன் மெடிசின், அதாவது வான் பயணம் மற்றும் வான் மருத்துவம் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பு. பல மருத்துவ திட்டங்களை இவரது பங்களிப்புடன் ராக்பெல்லர் அமைப்பு வெற்றிகரமாக செயல்படுத்தியது. நோய் கண்டறியும் பணிக்காக பல ஆய்வுக்கூடங்களை உருவாக்கினார் ரசல். ராக்பெல்லர் அறக்கட்டளையில் இருந்து 1935 ஓய்வு பெற்ற பிறகு மக்களுக்கு பயன்படும் மருத்துவ ஆராய்ச்சி திட்டங்களில் ஈடுபட்டார். விவசாய பயன்பாட்டுக்கான நீர் சுத்திகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு ஆராய்ச்சி அமைப்புகளுக்கு தொழில்நுட்ப ஆலோசகராக பணியாற்றினார். பொதுநல திட்டங்களில் இவரது பங்களிப்பை பாராட்டி அமெரிக்க தேசிய அறிவியல் அகாடமி பப்ளிக் வெல்ஃபேர் பதக்கம் வழங்கியது. அடுத்த 4 ஆண்டுகள் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் நோய் தொற்று மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை பேராசிரியராக பணியாற்றினார்.
பல மருத்துவ திட்டங்களை இவரது பங்களிப்புடன் ராக்பெல்லர் அமைப்பு வெற்றிகரமாக செயல்படுத்தியது. நோய் கண்டறியும் பணிக்காக பல ஆய்வுக்கூடங்களை உருவாக்கினார் ரசல். தடுப்பூசி மருந்தை ஏராளமானரிடம் சென்றடைய வைத்ததில் மகத்தான பங்களிப்பு வழங்கியவர். அமெரிக்க தேசிய மருந்தியல் நூலகம் அமெரிக்கன் நேஷனல் பார்மசூட்டிக்கல் அல்லது பார்மசி லைப்ரரி பாதுகாக்கப்பட்டும் இவரது கட்டுரைகள் ஆராய்ச்சியாளர்களுக்கான விழிப்புணர்வு வழிகாட்டியாக இன்றும் பயன்படுகின்றன. டைபாய்டு மருந்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து இறுதிவரை நோய் தடுப்பு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வந்த பிரிகேடியர் ஜெனரல் ஃபிரெடரிக் புல்லர் ரஷல் 90 வயதில் 1960 மறைந்தார். நன்றி, வணக்கம்.